வணக்கம் தமிழா, இது உங்கள் மிஸ்டர் தமிழா. நான் உங்கள் வசந்த். ஓகே நம்ப, இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் நம்ப, இன்றைக்கி நம்ம அழகான ஒரு ஸ்கைலாம்ப் தான் செஞ்சுருப்போம். ஸோ அந்த ஸ்கைலாம்ப் செஞ்சு எப்படி நம்ம பறக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோ. இப்போ நம்ம ஏதாவது வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் தமிழா. வாங்க வீடியோவில் ஸோ அந்த ஸ்கைலாம்ப் சைடு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் தேவை. இந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா பேப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம காத்தாடி ஊரில் காத்தாடி சை யூஸ் பண்ணுவீங்களா, அதே பேப்பர் தான், ஆனால் சைனா பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் 5 கலரில் 5 பேப்பர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லென்த்து அண்ட் பிரெத், அதாவது இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சும், இதோட லென்த்து அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சும் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக க்ளோ அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கூட கேப்பே வராத அளவுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நீட்டாக க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து இதோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இதில் வந்து யார் கொஞ்சம் கூட வெளியே போகக்கூடாது, கேஸ் வெளியே போகாத அளவுக்கு தான் இதை நம்ம கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணணும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது இப்படி ஃபோல்ட் பண்ணி தெளிவாக பார்த்துங்க. ஒரு பேப்பரோட இன்னொரு பேப்பர் ஒட்டாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம 4 பேப்பரை ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம், 4 பேப்பராகும். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஷீட் எடுத்துங்க. அதாவது இதில் பாதி 27 இருந்ததுன்னா இப்போ 13 சென்டிமீட்டர் அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, க்ளூ வந்து இது மேலே அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது டாப்பு எந்த இடத்துலையும் இதில் கேப் வந்துடக்கூடாது. அப்புறம் எடுத்து இங்கே இப்படி ஒட்டிடலாம். இது மட்டும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட்டுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி இதோட எஜ்ஜில் கம் பேஸ்ட் பண்ணி இதையும் நல்லா ஒட்டிடுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த ஷேப் உங்களுக்கே பார்க்கணும், நல்லா தெரியும்.
அடுத்து என்ன பாத்திரம் எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்தில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கேண்டில்ஸ் எடுத்துங்க. வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை கேண்டில்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டவ்வில் பற்ற வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அதை கொஞ்சம் அது உழுகிற அளவுக்கு மெல்ட் பண்ணியாகும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது உருகிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்குங்க. காட்டன் துணி வந்து இது பற்ற வச்சா எரிஞ்சு சாம்பல் ஆகணும். ஆனால் இது வந்து அப்படியே உருகி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் இது நல்லா டிப் பண்ணி நினச்சிக்கலாம். இது ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 15-20 நிமிஷத்தில் இது மறுபடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது மாதிரி டைட் ஆகிடும். ஸோ அது வரையும் நம்ம காய விடலாம். அடுத்து அது மாதிரி தென்னை ஓலை எடுத்துக்கோங்க. பச்சை ஓலை எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை ஓலை தான் வந்து ஃப்ளெக்சிபிள் கரெக்டாக இருக்கும் வளைஞ்சு கொடுக்குறதுக்கு. நம்ம கட்டும்போது பச்சை ஓலை எடுத்துக்கிட்டு இதில் இருக்க குச்சி மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த ஓலையை எடுத்துகிட்டு இருக்கிற குச்சி எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக தென்னங்குச்சியில் குச்சி எடுத்துட்டோம் ஓலையிலேருந்து. அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தென்னங்குச்சியில் இப்படி உங்களுக்கு லென்த் தேவைன்றதால இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கம்பி ஒன்று எடுத்துக்கலாம். செம்பு கம்பி. இது ஒயர்லேருந்து பிரித்து எடுத்த கம்பி. இதையும் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும் அந்த குச்சிக்கு. ஸோ இதில் இது வச்சு இந்த குச்சியை நம்ம இருக்கமாக இதெல்லாம் இப்படி கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னங்குச்சி இந்த மாதிரி கம்பி போட்டு நல்லா கட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்டிக் எவ்வளோ தேவைன்ட்டு இப்போ இதை இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு வச்சுட்டு மறுபடியும் அதே அளவில் பிடிச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அந்த குச்சி தேவைன்றது தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம குச்சி போதுமானது. இந்த குச்சியை அப்படியே திருப்பி நம்ம மறுபடியும் டைட்டாக கம்பி போட்டு கட்டிக்கலாம். ஓகேமா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு இந்த குச்சியை வந்து நம்ம கட்டி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ கட்டின ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வச்சாச்சு. இதுக்குள்ளே வச்சுட்டு இது க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை சுற்றி அப்படியே உள்ளே மடித்து இதை இந்த ஸ்டிக்கோடு சேர்த்து நம்ம ஒட்டி விடணும். ஸோ இதை முழுசாக இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுடலாம். குச்சி ஒட்ட வச்சாச்சு. குச்சி வச்சு இப்போ இதில் ஒரு ஷேப் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம ஃபியூல் வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த குச்சிக்கிட்ட ஒரு சென்டரில் கரெக்டாக இங்கே ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பரில் இங்கே ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பி செம்பு கம்பி இருக்குது இல்லைங்களா, இந்த கம்பியை இந்த ஹோல்ல விட்டு கட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கம்பியை வச்சு அந்த பக்கமும் நம்ம கட்டிக்கலாம். இந்த பக்கம் கம்பி கட்டியாச்சு நம்ம. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டரில் ஒரு ஹோல்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக சென்டர் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சைடு மிஸ் ஆச்சுன்னா கூட வேலை செய்யாது. கரெக்டாக சென்டரில் இங்கே ஹோல்ட் பண்ணி அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கம்பியை கட்டிக்கலாம். ஃபியூல் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் துணியில் மெழுகுபத்தி உருக்கி. ஸோ அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு இதில் சுற்றி நம்ம இப்படி கட்டி விட்டுடலாம். இது மெழுகுபத்தி போடுறது இந்த ஃபியூல் கொஞ்சம் நேரம் எரியும், கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியும். அதெல்லாம் இது இப்படி இதெல்லாம் டைட்டாக இருக்குமா இதில் கட்டி விட்டுடலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபியூல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்கைலாம்ப் பறக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இது எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு பறக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா உங்களை மாதிரி எனக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ ட்ரை பண்ணலாம். நல்லா பற்றிக்கிச்சு. இதை பற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி திருப்பி வைப்போம். இந்த ஸ்கைலாம்ப் செய்ய எனக்கானது ஒரு 5 ரூபாய் செலவு தான் நான் நினைக்கிறேன். 5 ரூபாயில் ஸ்கைலாம்ப் செஞ்சு பறக்கவும் விட்டாச்சு. இது ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ ஓகே, இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக அடுத்த வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வந்து எடுப்பது உங்கள் வசந்த். ஓகே, இந்த ஸ்கைலாம்ப் ரொம்ப அழகாக பறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ப பாருங்கள். ஸோ இது ரொம்ப அழகாக பறந்துட்டுருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி பறக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோ தேவை அப்படின்னு நீங்கள் மிஸ்டர் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் வசந்த்.